மீன ராசி ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி. வெளியில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய காயங்கள், வருத்தங்கள், சோகங்கள், மனதில் அழுதுகிட்டு இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே இவங்க வெறுக்க மாட்டாங்க. தனக்கு யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா கூட அவங்கள டக்குன்னு மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் உடையவங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். பழைய நினைவுகளை மறக்கவே முடியாது. இவங்களால மீண்டும் மீண்டும் அதை யோசித்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீன ராசி தான். பழைய நினைவுகளை இவங்களால் மறக்கவே முடியாது. ஒருவரை காதலிச்சிருப்பாங்க, அந்த காதலியை மனசார நேசிச்சிருப்பாங்க. அதை இவங்களால் மறக்க முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய துரோகம், குறிப்பாக பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஒரு சில இடத்துல இவங்க கொஞ்சம் இன்னல்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது நம்மளை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீன ராசி எப்பவுமே பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில இன்னல்களை இவங்க சந்திப்பாங்க. நிறைய தியாகம் செய்வாங்க. முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்க தியாகம் செய்யக்கூடியவங்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளால் ஒரு சில கவலைகள் இருக்கும். அவங்க மூலிமா சில பிரச்சனைகளை தான் அவங்க அனுபவிப்பாங்க. தாய் வழி உறவுகளால் ஏதாவது பயன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க மீது எதுவும் பயன் இல்லை. அவங்க விஷயத்தில் பார்க்கும்போது உடல் ரீதியாக ஒரு சில பயங்கள் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்காயங்கள், ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மீனராசி என்பர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக பொறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் சின்ன வயசுலேயே இந்த குடும்ப பொறுப்புகள்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையார் தாயார் பற்றி ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் இவங்க மீது ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அவங்களுடைய உடல் நலத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம், அடிக்கடி மருத்துவ செலவு இந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாய் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ப்ரெஷரு, சர்க்கரை இந்த மாதிரி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி உங்களுடைய தாய்க்கு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்காரர்களாக, கொஞ்சம் பிடிவாத குணமுடையவராக இருப்பாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக அவங்க இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தந்தை தான், இந்த மீனராசி என்பர்களுடைய தந்தை தான் பெரும்பாலும் பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா தந்தைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடன்பிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு பெண் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லாவே கிடைக்கும். சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அவங்க மூலிமா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு உதவியுமே இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக கிடைக்காது. இருந்தாங்களுமே அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை, பண விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு இதெல்லாம் இவங்க சகோதரர்கிட்ட இருக்கும். ஆனாலும் வயது ஆக ஆக உறவு ஓரளவுக்கு வலுப்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இந்த மீனராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 குழந்தைகள் இருக்கும். குழந்தைங்க மூலிமா நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு குழந்தை கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நல்ல அறிவாளி குழந்தையாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளியூருக்கு இந்த மாதிரி வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பர்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் என்ன, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம கரெக்டாக எடுக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் குழம்புவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் கொஞ்சம் பண கஷ்டம் பிரச்சனை இப்படி தான் போகும். ஒரு 18லேருந்து 24 வயசில் கொஞ்சம் குழப்பம் அடைவாங்க. கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் 25லேருந்து 29 வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு சாதகமான பலன் மனைவி வழியிலையோ அல்லது வாழ்க்கை துணை வழியிலையோ ஏதாவது ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திப்பாங்க. அதன் மூலிமா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 30லேருந்து 36 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு 37 வயதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். டக்குன்னு இவங்க முன்னேறுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இவங்களுக்கு ஒரு 41 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சுயமாக தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்ன பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. நண்பர்களால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பண விஷயத்தில் நண்பர்கள் மூலிமா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத தெரிவிங்க. அதேமாரி வீடு, திருமணம், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே குரு பகவான். அதனால் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் யாராவது இவங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறக்கவே முடியாது. இவங்க ரொம்ப சைலண்டாக தான் அதிகம் அன்பை வெளிப்படுத்துவாங்க. வெளியில் ஆடம்பரமாகவோ அல்லது கத்தியோ அல்லது ஆக்ரோஷமாகவோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக தான் இவங்க தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிறைய விஷயங்களை வைத்துக்கிட்டு குழம்புவாங்க. அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா அப்படின்னு நிறைய விஷயங்களை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க இந்த மீனராசி என்பது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக தான் பேசுவாங்க. ஆனால் மனதில் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். காதலுக்காக, வாழ்க்கை துணைக்காக, உறவுகளுக்காக இதெல்லாம் சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஏமாற்றங்களை அதிகம் சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த மீனராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நபர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷனாக கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான், ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட இறுதி காலகட்டங்களில் தான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருக்கும். இவங்க கனவு கண்டாங்கன்னா பலிக்கும். ஒரு சில கனவுகள்லாம் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். ஒரு சில கனவுகள்லாம் கண்டாங்கன்னா அப்படியே பலிக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க, அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க கனவு காண்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய மனநிலையும் இவங்க புரிஞ்சுப்பாங்க, மீனராசி என்பர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய மனநிலையை வெளிநபர்கள் அதிகமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. குறிப்பாக வாழ்க்கையில் முக்கியமாக குடும்ப உறவுகளே இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கோவிலில் ரொம்ப அமைதியாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை, கால்வலி, சளி தொந்தரவு, தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறது நல்லது. எந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட கூட பெருமாள் வழிபாடு, சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மீனராசியை பற்றி ஒரு சில ரகசியங்கள் சொல்லணும் அப்படின்னா, வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பலசாலி மாதிரியும் நல்ல தைரியசாலி மாதிரியும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் பலவீனமாக தான் இருப்பாங்க. மிகப்பெரிய சக்திமான், மிகப்பெரிய திறமசாலி அப்படின்னு வெளியில் தோற்றம் அளித்தாலும் கூட மனதுக்குள்ளே கொஞ்சம் பய உணர்வு இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு சில நாள் திடீர்னு வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சி போராடக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தான். இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால முக்கியமாக
சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும். வீட்லயே கூட உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்ககிட்ட நிறைய பொறுப்பு ஒப்படைப்பாங்க. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகும். வேலைப்பளு இந்த காலகட்டத்தில கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து மெதுவா உங்கள முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா வழிகளையும் தருவார் அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு வரும். சந்திரன் வந்து மனோகாரகன். அவர் வந்து இங்க இருக்கும்போது ஒரு சில மாற்றங்கள், மனதில ஒரு சில குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில தென்படும் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை நினைச்சு மனதில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சில உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. புதுசாக ஒரு சில யோசனைகள்லாம் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 7.5 சனி காலம் என்பதனாலே ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் பணம் ஓரளவுக்கு சிறப்பாகவே நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ரொம்ப பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு அதிக யோசனை தோணும். அந்த யோசனையை அப்படியே செயல்படுத்துவீங்க. ஓரளவுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழைய நண்பர்கள் மூலிமா ஒரு சில வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிறுசாக ஒரு தொழில் போடுவீங்க. அதில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு சில பார்ட் டைம் ஜாப்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அல்லது வீட்டிலே கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சோர்வு, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால, ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால ஒரு டயர்ட்னஸ், மனதில் அமைதி இல்லாத மாதிரி ஒரு விதமான குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். அதிகமாக ஏமாந்துருவாங்க. அது பார்த்திங்கன்னா குடும்ப உறவுங்கிட்ட ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்காக வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். நிறைய உள்ளுக்குள்ளே காயம்படக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான். ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இறங்கிய ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்கள். இவங்க டக்குன்னு ஜெயிப்பாங்களா, நல்ல ஒரு யோகம் அவங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் வரும். தாமதமாக தான் ஜெயிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை ஃபாலோ